நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், பிளாக் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன். பிளாக் டயக்ராம் ரெப்ரசன்டேஷனும் சொல்லலாம், பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் டெக்னிக்னும் சொல்லலாம். இப்போ இந்த பிளாக் டயக்ராம் மூலமாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆக்சுவலாக ஃபஸ்ட் யூனிட்டில் எலக்ட்ரிக் சிஸ்டம், மெக்கானிக்கல் சிஸ்டம், ரொட்டேஷன் சிஸ்டம் எல்லாத்துலேயும் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், C(S) டிவைடட் பை RFS. அதே மாதிரி இந்த பிளாக் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்னா, C(S) டிவைடட் பை RFS, அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பிளாக் டயக்ராம்னா என்னென்னா, நம்பர் ஆஃப் பிளாக்ஸ், அதாவது நிறைய பாக்ஸாக இருக்கும். அதை வந்து நான் ரிடியூஸ் பண்ணி ஒரு சிங்கிள் பாக்ஸாக கொண்டுட்டு வந்து அதிலிருந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறது தான் என்னென்னா எனக்கு பிளாக் டயக்ராம். புரியுதுங்களா? அதுதான் இங்கே டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் எ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ ஃபங்க்ஷன் பர்ஃபார்ம் பை ஈச் காம்போனன்ட் ஆஃப் த சிஸ்டம். நிறைய பாக்ஸ் இருக்கும், ஒவ்வொரு பாக்ஸுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த எல்லா பாக்ஸையும் நான் வந்து நிறைய நம்பர் ஆஃப் பாக்ஸ் இருக்கும், நிறைய இருக்கும், கச்சமச்சான இருக்கும். அதை வந்து நான் வந்து சிங்கிள் பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணி அதிலிருந்து நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், C(S) டிவைடட் பை RFS ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுதான் எனக்கு பிளாக் டயக்ராம் ரெப்ரசன்டேஷனுங்கிறது. ஓகேங்களா? இப்போ இதில் ஒரு 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. பிளாக் டயக்ராம் போடணும்னா, நான் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு ஒரு 3 எலமெண்ட்ஸ் வேணும். அது என்னென்னு பாருங்கள், பிளாக்கு, பிரான்ச் பாயிண்ட் அண்ட் சம்மிங் பாயிண்ட். இது 3 தான் இதோட எலமெண்ட். இதில் 2 மார்க்கில் கேட்கலாம். பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் பிளாக் டயக்ராம் கேட்டால் நீ இதுதான் எழுதணும், பிளாக்கு, பிரான்ச் பாயிண்ட், சம்மிங் பாயிண்ட். இந்த 3 டயக்ராம் பாருங்கள். ஃபஸ்ட்டு பிளாக்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்புட் இருக்கும், அவுட்புட் இருக்கும், ஒரு சிங்கிள் பாக்ஸ் இருக்கிறது. அப்போ இங்கே பிளாக் டயக்ராமில் பாக்ஸ் எல்லாமே நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா, ஜியில் தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அப்போ ஒரு பாக்ஸ் இருக்கிறதெல்லாம் நான் G(S)ன்னு கொடுத்தேன். இப்போ நிறைய பாக்ஸ் இருக்குன்னா அது எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, G1, G2, G3ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுதான் பிளாக். அப்போ பிளாக்னா ஒரே ஒரு பாக்ஸ் இருக்கும், ஒரு இன்புட் இருக்கும், ஒரு அவுட்புட் இருக்கும். இதுதான் பிளாக். சரிங்களா? இப்போ பிரான்ச் பாயிண்ட் தெரியணும். அப்போ பிரான்ச் பாயிண்ட்னா என்னென்னா, பிளாக்லேருந்து ஒரு ஃப்ளோ வந்து செப்பரேட் ஆகி வருது. அது எப்படி டினோட் பண்ணுவாங்க, H(S)ன்னு டினோட் பண்ணுவாங்க. அதுதான் பிரான்ச் பாயிண்ட். அதாவது இந்த பிரான்ச் பாயிண்ட் இங்கேருந்து கூட வரலாம், அப்படி இங்கேருந்து இப்படி போகலாம், வேறு பிளாக்குக்கு போகலாம். அப்போ ஒரு பிரான்ச் பாயிண்ட்னா ஒரு பாக்ஸுக்கு முன்னாடி ஒரு செப்பரேட்டாக ஒரு பாத்து எடுத்து வர்றதான் நான் என்ன சொல்வேன், பிரான்ச் பாயிண்ட்னு சொல்வேன். இதுதான் பிரான்ச் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு சம்மிங் பாயிண்ட்னு பாருங்களேன். சம்மிங் பாயிண்ட் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, எப்படின்னா இப்படி ஒரு ரவுண்டு போட்டு 2 கிராஸ் மல்டிப்ளை போட்டிருப்பாங்க. ஒரு 2 சிக்னலை ஆட் பண்ணணும் இல்லை மைனஸ் பண்ணணும்னா நான் இதை வந்து யூஸ் பண்ணிப்பேன், சம்மிங் பாயிண்ட். அப்போ இங்கேயும் ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் இருக்குது. நான் 2 வேல்யூ எடுத்துக்கிறேன், A, Bன்னு. அப்போ எப்படி வரும், A + Bன்னு வரும். அதுதான் சம்மிங் பாயிண்ட். இதே நான் இதை சப்ராக்ட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும், இங்கே வந்து B வரும். அப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ A - B. ஓகேங்களா? இதுதான் பிளாக் டயக்ராமோட இன்ட்ரோடக்ஷன். அடுத்து இந்த பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் ஃபைண்ட் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் போடணும்னா ஒரு ரூல்ஸ் இருக்குது, ஒரு 10 ரூல்ஸ் இருக்குது. என்னென்ன ரூல்னு பார்க்கலாம். இதில் ஒரு 5 இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், கம்பைன் 2 கேஸ்கேட் பிளாக்ஸ். கேஸ்கேட்னால் நம்ம என்ன சொல்லுவோம், சீரீஸ் கனெக்ஷனில் இருக்கிறது தான் கேஸ்கேட்னு சொல்லுவோம். நான் மெயினாக ஃபஸ்ட்டே நான் சொல்லிட்டேன், நிறைய பிளாக்ஸ் இருக்கும், அதை வந்து சிங்கிள் பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது தான் எனக்கு வந்து பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன். அதிலே இருக்குது ரிடக்ஷன். அப்போ நிறையா பாக்ஸை நான் வந்து கம்மி பண்ணி சிங்கிள் பாக்ஸாக கொடுக்குறது தான் எனக்கு என்ன வரும், பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் சொல்லிட்டு. சரியா? இப்போ எனக்கு 2 கேஸ்கேட் பிளாக்ஸ், அதாவது 2 பாக்ஸை நான் வந்து சீரீஸ் கனெக்ஷனில் எடுத்திருக்கேன். நான் சொல்லிட்டேன், சிங்கிளாக இருந்தால் Gன்னு டினோட் பண்ணியிருப்பாங்க, நிறையா இருந்தால் G1, G2ன்னு டினோட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், ஒரு இன்புட் இருக்குது, RFS இருக்குது, இங்கே G1 இருக்குது, இங்கே G2 இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த G1ஐயும் RFSஐயும் மல்டிப்ளை பண்ணி வர்றது தான் இங்கே வந்து அவுட்புட் RS G1. அப்போ RS G1 தான் G2க்கு இன்புட்டாக போகுது. அப்போ RFS G1. அப்போ எப்படி நம்ம போடுவோம், C(S) = RFS G1 × G2ன்னு சொல்லிட்டு போடுவோம். புரியுதுங்களா? இது கேஸ்கேட்டில் இருந்தால் இப்படி. இதை நான் இந்த 2 பிளாக்கை கம்பைன் பண்ணி நான் என்ன சிங்கிள் பிளாக்காக கொண்டுட்டு வரணும். அப்போ கேஸ்கேட்டாக இருந்தால் நான் இங்கே என்ன பண்ணுவேன்னா, 2ஐயும் சேர்த்து எழுதிக்கிறேன். அப்போ G1, G2. ஓகேங்களா? அப்போ RFS இன்புட், G1, G2. இப்போ இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிடுதுன்னா எனக்கு என்ன அவுட்புட் வரும், RFS G1, G2. அப்போ 2க்கும் சேமாக எனக்கு அவுட்புட் வருது. ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட் ரூல் என்னென்னா, கம்பைன் 2 கேஸ்கேட் ரூல்ஸ். அப்போ என்ன பண்ணும், 2 பாக்ஸ் இருக்கும், அந்த 2 பாக்ஸையும் நான் கம்பைன் பண்ணி ஒரே பாக்ஸாக எழுதணும். 2 தனித்தனியாக இருக்கிறது சிங்கிள் பாக்ஸாக நான் மல்டிப்ளிகேஷனில் எழுதுனா எனக்கு இதே ஆன்சர் வரும். ஓகேங்களா? செகண்ட் ஒன் பாருங்கள், கம்பைன் பேரலல் பிளாக்ஸ். பேரலல் பிளாக்ஸ்னால் மேலே ஒன்று கீழே ஒன்று இருக்கிறது. சரிங்களா? அப்போ இந்த
ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா நான் அதை என்ன சொல்லுவேன்னா பேரலல் பிளாக்ஸ்ன்னு சொல்லுவேன். அதாவது மேலே ஒன்று கீழே ஒன்று இன்புட், இதே மாதிரி ஒரு சம்மிங் பாயிண்ட் ப்ளஸில் இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸில் இருந்தால் அதை வந்து நான் என்ன சொல்வேன்னா பேரலல் பிளாக்ஸ்ன்னு சொல்லுவேன். இப்போ இங்கே G1 இருக்குது. இந்த இன்புட் R(S)ங்கிறது எங்கே போகுது? G1க்கும் போகுது, G2க்கும் போகுது. அப்போ இங்கே G1ஓட அவுட்புட் என்ன வரும்? இதை நான் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இன்புட்டையும் G1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் RS G1ன்னு வரும். இதை மல்டிப்ளை பண்ணால் RS G2ன்னு வரும். இப்போ RS G2 இங்கே RS G1 இது ரெண்டையும் நான் இது சம்மிங் பாயிண்ட் நான் எதுக்கு யூஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஆட் பண்ணுறதுக்கு சப்ராக்ட் பண்ண. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் எனக்கு C(S) எப்படி வரும்? RS G2 + RS G1ன்னு வரும். இது ரெண்டுலேயும் என்ன காமனாக இருக்குது? R(S) காமனாக இருக்குது. அப்போ நான் அதை எடுத்துக்கிட்டேன்னா RS G1 + G2ன்னு இருக்குது. இது பேரலல் பிளாக். நார்மலாக இப்படி டயக்ராம் கொடுத்துட்டாங்கன்னா அதை நான் வந்து சிங்கிள் பிளாக்காக மாற்றும் போது இங்கே பாருங்கள் G1 + G2ன்னு எழுதிட்டேன்னா அப்போ அதே ஆன்சர் தான் இங்கேயும் வரும். C(S) R(S) G1 + G2ன்னு வரும். ஓகேங்களா? புரியுதா? இப்போ கம்பைன் பேரலல் பிளாக்ஸ் இப்படி இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் நான் இப்படி மாறிக்கணும். இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பாரு. இங்கே கேஸ்கேட்டில் இருந்தால் நான் இங்கே வந்து மல்டிப்ளிகேஷனில் போடுவேன். இங்கே பேரலில் இருந்தால் இங்கே ப்ளஸில் போடுவேன். இதுதான் மெயின் 2 ரூலு. எல்லா சம்லேயும் இந்த 2 ரூல் இல்லாமல் இருக்காது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். அடுத்த தேர்ட் ரூல் என்னென்னா ரிடக்ஷன் ஃபார் ஃபீட்பேக் லூப். ஃபீட்பேக் லூப்பில் 2 லூப் இருக்குது. பாசிட்டிவ் ஃபீட்பேக் லூப் அண்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக் லூப்னு 2 இருக்குது. அப்போ பாசிட்டிவ் ஃபீட்பேக் லூப்னா நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். G(S) H(S). பாசிட்டிவ் ஃபீட்பேக் லூப்னா இங்கே ப்ளஸ் இருக்கும். அப்படியே R(S) C(S). அப்போ நான் இந்த ஃபார்மேட் அப்படியே இருந்தால் அதுக்கு நான் என்ன போடலாம்? ஃபார்முலா C(S) / R(S) = G(S) / 1 - G(S) × H(S)ன்னு போடலாம். நல்லா புரிஞ்சிக்கோ. பாசிட்டிவ் ஃபீட்பேக் லூப்னா இங்கே வந்து இங்கே ஃபார்முலாவில் எனக்கு மைனஸ் வரும். ஓகேங்களா? இதே நெகட்டிவ் ஃபீட்பேக் லூப்னா அதே டயக்ராம் தான். இங்கே சம்மிங் பாயிண்டில் மைனஸ் போட்டிருப்போம். ஆனால் மேலே பாசிட்டிவ்க்கு பாசிட்டிவ் போட்டிருப்போம். ஃபார்முலா அதே தான். C(S) / R(S) = G(S) / 1 + G(S) H(S). இங்கே நெகட்டிவ் ஃபீட்பேக் லூப்னா இருந்தால் இங்கே வந்து ப்ளஸ் வரும். அதே இங்கே பாசிட்டிவாக இருந்ததுன்னா இங்கே மைனஸ் வரும். இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. அடுத்து 4th ஒன் என்னென்னா மூவிங் எ பிரான்ச் பாயிண்ட் ஆஃப்டர் த பிளாக். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? பிரான்ச் பாயிண்ட்டை ஆஃப்டர், அதாவது பிரான்ச் பாயிண்ட் வந்துச்சுன்னா அதை வந்து நான் பின்னாடி எப்படி தள்ளுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான். அப்போ இப்படி இங்கே டயக்ராம் இருக்குது, Gன்னு இருக்குது. இங்கே பாக்ஸுக்கு முன்னாடி பிரான்ச் பாயிண்ட் இங்கே செப்பரேட் ஆகுது. R(S)ன்னு சொல்லிட்டு ஒரு பிரான்ச் பாயிண்ட் வருது. அதை நான் எங்கே கொண்டுட்டு வரணும்? முன்னாடி இருக்கிறத பின்னாடி கொண்டு போகணும். அதுதான் ரூல் ஆஃப்டர் த பிளாக். அப்போ அப்படி நான் கொண்டுட்டு போகணுன்னா எனக்கு என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு பாக்ஸ் போட்டு நான் எழுதிப்பேன். சரிங்களா? பாட்டு எழுதுனா எனக்கு அவுட்புட் சேமாக வந்துடும். இதே 5th ரூல் பாருங்கள். மூவிங் எ பிரான்ச் பாயிண்ட் பிஃபோர் த பிளாக். பிஃபோர்னா என்ன? நான் முன்னாடி கொண்டுட்டு வரணும். பின்னாடி இங்கே இருக்குது பிரான்ச் பாயிண்ட், பின்னாடி இருக்குது. அந்த பின்னாடி இருக்கிறத முன்னாடி கொண்டுட்டு வரணும். அப்போ பின்னாடி இருக்கிறத முன்னாடி கொண்டு இருந்தால் அதுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாக்ஸ் தேவைப்படும் Gன்னு. ஆனால் 1/Gன்னு வராது. இங்கே 1/Gன்னு வரும், இங்கே வெறும் Gன்னு வரும். இதுதான் பிளாக் டயக்ராமோட இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ். 10 ரூல்ஸ் இருக்குது. ஆனால் நான் உனக்கு 5 ரூல்ஸ் தான் நான் பார்த்துருக்கேன். இதை வச்சு தான் நம்ம சம் பார்க்க போகிறோம்.